முகமெல்லாம் இப்படி வேத்து போய் இருக்கு. ஏன் தலையில இடி விழுந்த மாதிரி இடிஞ்சு போய் நிக்கிறீங்க? இல்ல தங்கம், வாங்கின கடனுக்கு வீட்டை வித்துட்ட. ஒரு மனுஷனுக்கு சோதனை வரலாம், ஆனா சோதனைக்கு மேல சோதனை வரணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? அழுவாதீங்க. நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் ஆத்து நிறைய தண்ணி பண்ணாலும் நாய் நக்கி தாங்க குடிக்கணும். நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம கஷ்டம் தீராதுங்க. சரி வாங்க போலாம். அம்மாடி, இன்னும் 2 நாள்ல வீட்டை காலி பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. உன்னையும் மஞ்சுவையும் கூட்டிக்கிட்டு நான் எங்கம்மா போவேன்? ஏங்க, இந்த வீடு போனா என்ன, காடு தோட்டம் இருக்கு, அதுல நம்ம சம்பாரிச்சு இந்த மாதிரி 1000 வீடு வாங்கலாம். எங்களுக்கு தைரியம் சொல்ற நீங்களே இப்படி பேசினா எப்படிங்க? சரி, என்ன பண்றது, எல்லாம் நம்ம வாங்கி வந்த வரோம். நடக்கிறது நடக்கட்டும். சரி வாங்க போவோம். வாங்க நட்டம் ஐயா, நீங்க வர்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் ஒரு வாட்டி வீடு தேடி ஓடியாந்துருப்பனே. சரி ஐயா உட்காருங்க ஐயா. நான் உட்கார வரல, உங்ககிட்ட கொடுத்த பணத்தை வாங்க வந்திருக்கேன். நீ வீட்டு மேல வாங்கின 5 லட்சத்துக்கு வட்டிக்கு மேல வட்டி ஏறிட்டே போகுது. எனக்கு பணம் வேணும் ஐயா. ஒரு 3 மாசம் பொறுத்துக்குங்க ஐயா, நான் வட்டியோடு திருப்பி கொடுத்துட்றேன். 3 மாசமா? அது வரைக்கும் நீ உயிரோடு இருக்கணும். அப்படியே இருந்தாலும் இந்த ஒத்த கையை வச்சுக்கிட்டு என்ன பாடுபட்டு என்ற பணத்தை திருப்பி கொடுப்பேன். 2 கை உள்ளவன வாங்கின கடனை திருப்பி தர மாட்டேங்கிறான். உன்னோட வீட்டு பத்திரத்தோட வந்திருக்கேன், இதுல கையெழுத்து போட்டு வீட்டை காலி பண்ணு. ஐயா, இப்படி நின்னதை நீக்கி கழுத்து பிடிச்சா எப்படிங்க? என் நிலைமையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஐயா. நினைச்சு பார்க்க நேரம் இல்ல. வாங்கின கடனை கொடுக்க வக்கலினால வாய்கிளிய பேச வக்கலியா பேச வாய் இருக்குது. இதுல கையெழுத்து போடு. பொறுத்தவே பூமி அழுவா, வலுத்தவே வாழ்ந்து கேட்டா. பத்திரத்தை கொடுங்க. இன்னும் 2 நாளையில நீ வீட்டை காலி பண்ணும். தாயே சொக்காயே, எம்மா என்ன இப்படி சோதிக்கிற? நான் யாருக்கு எந்த தீங்கு செஞ்சேன்? என்னோட ஒரு கை போச்சு, இன்னும் என் தோட்டம் போச்சு, என் வீடும் போச்சு. நான் என்னம்மா செய்வேன்? அண்ணா, அது யாருண்ணே? நாட்டு அம்மா மாதிரி இருக்கு, ஏன்னா இங்க வந்துட்டு போறாங்க? ஏமா மஞ்சு, ஏன் காலேஜ் போக மாட்டேன்னு சொல்லிட்டியா? அண்ணனுக்கு ஒரு கை போச்சு, நம்மளை எப்படி படிக்க வைக்க போறான்னு உன் நெஞ்சில நினைச்சிட்டியா தாயே? எனக்கு ஒரு கைதானமா போச்சு, என் நெஞ்சில உசுறு இருக்குதம்மா. அண்ணா, என்னை மன்னிச்சிருங்க அண்ணா. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சேன்னு எனக்கு தெரியும்ண்ணே. உன்னை இனிமேலும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னா நான் ஸ்கூலுக்கு போகிறதே விட்டேண்ணே.
வாங்கின கடனுக்கு வீட்டை வித்துட்டா தோட்டத்தையும் வித்துருவா அப்படின்னு உன் நெஞ்சில நினைச்சிட்டியா தாயே? இந்த ஒத்த கையாலேயே இந்த மண்ணோட மல்லு கட்டுவேன். இந்த மண்ணும் தண்ணியும் இல்லைனா எல்லா குடியானோட பொழப்பு குட்டிச்சவராயிரமா, குட்டிச்சவராயிரம். அம்மாடி, உங்க அண்ணி எங்கம்மா போயிருக்கா? அண்ணா தெரியல. அவகிட்ட இத பத்தி எதுவும் சொல்லிடாத தாயி, அவ மனசு ஒழிஞ்சு போயிருவா. சரிங்கண்ணா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு. சரிம்மா, வா போகலாம்.
இல்லாத நாளில்லை இப்ப சாத்து நடை சாத்து குளிர் காத்து காப்பாத்து கைய கூத்து இடம் பார்த்து கொடியேத்து இப்ப சாத்து நடை சாத்து குளிர் காத்து காப்பாத்து இப்ப சாத்து நடை சாத்து இப்ப சாத்து நடை சாத்து எனக்கு கண்ணாலமாகி 5 வருஷம் ஆகி போச்சு. இன்னும் கொஞ்சம் விளையாட ஒரு குழந்தை இல்லை. எனக்கும் பின்னாடி எல்லாம் கண்ணாலம் கட்டணும்லாம் 6-7 பெற்றுக்கிட்டு ஏகத்தாளமா ஏகபோகமாக வாழ்கிறானுங்க. ஆனால் எனக்கு தான் அந்த குடுப்பனையே இல்லை. மாமா, உங்களுக்கு என்னால் ஒரு குழந்தையை பெற்று கொடுக்க முடியல. உங்களுக்கு அப்படி ஒரு குழந்தை தான் வேணும்னா நீங்கள் தாராளமாக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா. வேணாம் புள்ள, எனக்கு வாரிசு இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் உன்னோட வயிற்றுச்சலை வாங்கி கட்டிக்கிறது நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு புள்ள. ஆனால் நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் மாமா. நீங்கள் எனக்கு எந்த துரோகமும் பண்ணலை மாமா. நான் என் மனசார சந்தோஷமாக தான் சொல்கிறேன். நீங்கள் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா. சரி அழகம்மா, எவ்வளோ ஒருத்தி கண்ணாலம் கட்டிட்டு வந்து உனக்கு கஷ்டத்தை கொடுக்க நான் விரும்பலை. நான் கண்ணாலம் பண்ணுறதா இருந்தால் உன்ற தங்கச்சி மஞ்சுவை கண்ணாலம் கட்டிக்கலான்னு இருக்கிறேன். வேற ஒருத்தர் வந்து நம்ம சொத்தை அனுபவிக்கிறத விட நம்ம மஞ்சுவே அனுபவிச்சுட்டு போகட்டும். நம்ம சொத்தும் விட்டு போகாது, சொந்தமாக உருவாடிட்டு இருக்க. என்ன புள்ள நீ சொல்கிற? இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன மாமா இருக்குது? உங்களோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷமா? மஞ்சு இதுக்கு சம்மதிக்கணுமே, அண்ணாவும் அதுக்கு ஒத்துக்கணுமே. அழகம்மா, நீ தான் எப்படியாவது ஒன்னங்கிட்டையும் உன் தங்கச்சி மஞ்சுக்கிட்டையும் எடுத்து சொல்லி இந்த கண்ணாலத்தை ஏற்பாடு பண்ணணும். கவலையே படாதீங்க மாமா. அண்ணா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். அண்ணே, நீங்க நினைச்சத கரெக்டா சாதிச்சிட்டீங்களே. ஏய், அதுதான் மருது. அழகம்மா கிட்ட ஆசையை காட்டி அவளோட தங்கச்சிக்கு நான் பரிசம் போட போறேன். புருஷன் பாசத்துக்கு முன்னாடி பிறந்த பாச தரங்கட்டு போச்சுடா. என்ன நல்ல ஒண்ணு நினைச்சு நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாடிட்டு இருக்கிற தரங்கட்டவா. நான் கெட்டவனு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கும் மஞ்சுவுக்கும் கெட்டி மேலத்தை கொட்டுறதுக்கு நாளைக்கே ஏற்பாடு பண்றேன்டா. வாடா போலாம். போனே அன்னைக்கு நீ கவுண்டர் பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன கேவலப்படுத்தி விட்ட. ஒன்று என்ன கட்டிக்கிறியா, இல்லை அந்த கேள்வி கவுண்டர் கட்டிக்கிறியா? நான் யாரை வேணா கல்யாணம் பண்ணிவேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி கோலத்தில் அடுத்த சீனுக்கு நீ வந்துடாத. நான் சீனுக்கே வரமாட்டேன். இப்படி தான் வந்தீங்கன்னா இல்லை பார்க்குற மாதிரியா இருக்கு கருமாந்திரம். ஏன் இது பார்த்தா இன்னும் மோசமா? சி யோ, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கியா. என் ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கு. என் கழுத்தில் முத தாலி கட்டுற புருஷன் தாலி கட்டின அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் மண்டையை போட்டுருவானா.
ரெண்டாவதா தாலி கட்டுற புருஷன் தான் என்ன எனக்கு ரொம்ப காலம் வாழ வைப்பானா. ஆடா அதுதான் நல்லதா போச்சு. நீ என்னையா என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் கவனம் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நைட்ல மண்டை போட்டுருவான். அதுக்கப்புறம் நாம் ரெண்டு பேரும் ஜாலியாக கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக இருக்கலாம். ஏன் அப்படி சொல்ற எனக்கு வெக்கமா இல்ல? தூக்கத்துல உன் மேல காலை தூக்கி போட்டா நீ அடுத்த நாள் உயிரோட இருப்பியா நீ? நல்லா இருப்பேன். ம். கோபாலு என்ன சௌகியமா? உங்களை பற்றி தான் கவுண்டரா பேசியிருந்தேன். உங்களுக்கு ஆயுசு 100 கவுண்டரா. என்னடா இன்னைக்கு மரியாதையெல்லாம் பழமா இருக்குது. ஒன்றுமில்லை கவுண்டரா, பவனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. டேய் மாப்பிள்ளை யாரா? வேற யாரு கவுண்டர, நீங்க தான். டேய் கோபாலு, நான் இது வந்தா பிடிச்சவனே அடிச்சிருக்கிறேன், திட்டியிருக்கிறேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்காம மாப்பிள்ளை நீ தானு சொன்ன பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. கவுண்டர, நீங்கள் என்னை பற்றி புரிஞ்சிக்கல. பவுனு கட்டிக்கிட்டு நீங்கள் பல்லாண்டு வாழணும். ஐயோ கோபாலு, என் நெஞ்ச நக்கிட்டீடா. நெஞ்ச நக்கிறதுக்கு என்ன கொள்ளை மூட்டு நாயா? சரி கோபாலு, தட்டு போட்டுன்னு தாலி கொடுறான், கட்டி போடுறான் பவுனை. பண்ணாடி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட அது வந்து போயிட்டு ஒண்ணுமில்ல கவுண்டர், எல்லாம் நான் பேசிக்கிறேன். பவுனு நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியுது. டேய் தாலி கொடுறா, டக்குன்னு கட்டி போடுறான். ஐயோ பண்ணாடி, முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. இங்க பாருங்க, என் ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கு. முத தாலி கட்டுற புருஷன் ஃபர்ஸ்ட் நைட் எடுக்க மண்டை போட்டுருவான். ரெண்டாவது தாலி கட்டுற புருஷன் தான் என் கூடயே இருப்பான். வாடா பரதேஷனே. ஏண்டா பிசிறு தலையா, நான் அப்பயும் நினச்சேன்டா இந்த அளவுக்கு மரியாதை மதிப்பெல்லாம் கொடுக்கும்போது. நான் செத்தி போயிட்டா நீ பவுனை வந்து வப்பாட்டியாக வச்சுக்கலான்னு பார்க்குற. ஏண்டா கவன்ற, அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது கவன்றா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பூஜை போட்டார்னு வச்சுக்கா, நாகதோஷம் எல்லாம் கழிஞ்சு போயிடும். சரிடா, யாரா அந்த சாமியார்? சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு சாமியார் அனுப்பிச்சி விட்றேன். ஏன் பவுனு சாமியாரை கூட்டிகிட்டு வரேன்ட்டு போகிறான் அந்த கோம்புட்டி தலையை? அவன் என்ன 1 மணி நேரம் கழிச்சு தான் வருவான், அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடும். சரி, இவன் சாமியாரை கூட்டிகிட்டு வருவானா இல்லை ஒயின் ஷாப்பு 10 மணியோடய சாத்தி இருப்பாங்க, கிளாக்கில் வாங்க போயிருப்பானா? இந்த பரதேசி நாய் எதுக்கு நம்ப முடியாது. பண்ணாடி என் ஜாதகத்தில் இப்படி இருக்கே, பூசாரி வந்து மட்டும் பூஜை போட்டால் சரியா போயிடும். அதெல்லாம் அவன் பூசை போட்டேன், நான் உனக்கு பூசையை போட்டு விட்டுற முடி. ஆளாளுக்கு எப்படா பூஜை போடலானே தெரியுறீங்க. ஏண்டா இவன் என்ன பவுனும் பண்ணுறது, நாங்களும் இந்த ஒரு 10-15 நாளாக விரதம்னு இருந்துட்டோம். அப்புறம் அதுதான் கொஞ்சம் உன் விரதத்தை வந்து இங்கே இதை தீர்த்துக்கலான்னு பார்க்குறேன். அதுதான் பவுனு, வேற என்ன பவுனு பண்ண முடியும்? எங்கேயும் அந்த பரதேசி நாய் இன்னும் போனால் ஆளை காணாமே. சாமி என்ன முகமுடி சாமியா நீங்க? குழந்தாய், யாருக்கு இங்கே நாகதோஷம் இருக்குது? மாமா அதுக்கு முன்னாடி அவன் அந்த 6 பேக் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. பவுனு ஒருவேளை நம்ம கோவாளுக்கு இப்படி வர்றானோ? இரு மாமா பேசலாம். சுவாமி எனக்கு தான் அந்த நாகதோஷம் இருக்கிறது. சரி சரி, கோபாலை அனுப்பிச்சி விட்டான், நான் அதுக்கு ஒரு பூஜையை போட்டா நாகதோஷம் விலகி போயிடும். எதுக்கு சாமி பூஜை பண்ணணும்? எல்லாத்துக்கும் பூஜை போட்டுதான் ஆகணும். சரி சாமி, நான் பூஜை போட நான் ரெடி. என்ன சாமி பண்ணணும் பரிகாரம்? நான் பூஜை போட்டுக்கிறேன், நீ ஓரமாக வந்து நில்லு. அவரை ஓரமணிக்கு வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன் சாமி, நான் ஓரமாக நின்று நீ பூஜை போடுறதா? சாமியார் தானே பூஜை போடுவானே, நீயே பூஜை போட முடியும். சரி சாமி, முதல்ல நீயே ஆரம்பி சாமி, நான் பார்க்குறேன். நாகராஜா, இந்த பொண்ணுக்கிட்ட பிடிச்சிக்கிற நாகதோஷம் ஓடி போயிடுவானு. நாகதோஷம் கழிஞ்சிருச்சு, இனிமேல் தைரியமாக தாலி கட்டலாம். ஏய் என்னடா வித்த காட்டிட்டு இருக்க? ஒரு மந்திரம் கிந்திரம் எதுவுமே போடாம எப்படா போவோம்? போட்டாச்சு. சாமி கொஞ்சம் பொறுங்க, எதுக்கு நான் பவுனுகிட்ட நல்லா கேட்டோம். பவுனு, இவன் மேலே எனக்கு ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது. எதுக்கு இவனை நல்லா ஆராய்ச்சி பார்த்தரலாம். இரு மாமா, நீ போய் தைரியமாக தாலி எடுத்து வா, ஆழ்ந்த ஆட்டு பார்த்துக்கலாம். சரி ரைட்டு, நீ சொல்கிற இதான், நான் அது போய் தாலியோட வரேன். சாமி நீங்கள் சொன்னீங்க தான், தாலியோடையே வந்துட்டேன். தைரியமாக கட்டலாம் குழந்தாய்.
சாமி உங்களை நம்பித்தான் இந்த தாலியை கட்டுறேன். ஒரு தாலி அவங்க கூட சாமி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மங்களம் உண்டையாகட்டும். சாரி, மங்களம் உண்டாகட்டும். ஏப்பா மருதே, உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு எங்களை எல்லாத்தையும் வர சொன்ன? எனக்கு கண்ணாலம் கட்டி வச்ச பெரியங்க நீங்க. எனக்கு கண்ணாலமாகி 5 வருஷம் ஆகுது. ஆனால் அழகம்மாவோட வயிற்றுல இன்னும் ஒரு புழு பூச்சி கூட இல்லை. அதனால் நான் இன்னொரு கண்ணாலம் கட்டிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தான் என் மச்சாங்கிட்ட மஞ்சுவை கேட்டு ஏற்பாடு பண்ணி வைக்கணும். வெக்கத்த வெறும் மாசங்களே 2-3 கல்யாணம் கட்டிக்க ஆசைப்படுறாங்க. மருது என்ன தின்னாலாம்? காடு தோட்டம் தோறம்னு வசதியாக வாழ்ந்தவன். அவன் சொத்துக்கு ஒரு வாரிசு வேண்டாமா? ஏழை தங்கராசு, மருது கேட்கறது நாயந்தான்ல. பொண்டாட்டிக்கு குழந்தை குட்டி இல்லைன்னா நம்ம ஊர் வழக்கப்படி 2வது கல்யாணம் கட்டிக்கிறது தானே முறை. அடுத்த வீட்டில் பொண்ணு வேண்டான்னு மருந்து சொல்கிறான். மஞ்சுவையே கட்டி வைன்னு கேட்குறான். இதில் என்ன தப்பு இருக்குது? ஏன் விரும்பாண்டி நான் சொல்கிறது சரிதானே? இது காலங்காலமாக நடக்கிறதா. அக்காவுக்கு குழந்தை இல்லைன்னா தங்கச்சி கட்டி வைக்கிறதான முறையை மாற்றவே முடியும். ஏடா தங்கராசு, நம்ம மருது முறைப்படி பொண்ணு கேட்குறான். நீ என்னடா சொல்கிற? ஏழை தங்கராசு, கேட்டுக்கிட்டே இருக்கிற நீ எதை பேசாம தான் என்னெல்லாம் அர்த்தம்? ஐயா, எதுக்கும் மஞ்சுவும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு ஒரு நல்ல பதிலாக சொல்கிறேங்க. என்ன மாப்பிள்ள இது? அவள் சின்ன பிள்ளை, அவளை எது கேட்கணும்? நாம் பெரியவங்க பார்த்து முடிவு சொன்னால் மாட்டேன்னா சொல்ல போகிறா. தங்கராசு, குடும்ப தலைவன் நீ. உன் சொல்ல மீறி யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. சரின்னு சொல்லு. சரிங்க, அழகம்மாவுக்கு குழந்தை இல்லைங்கிறத வச்சு மஞ்சுவை மருதாரமாக கேட்குறீங்க. மருதுவுக்கு மஞ்சுவை 2ஆம் தரமாக கொடுக்க என் மனசார சம்மதிக்கிறேங்க. ஏழா மருது, தங்கராசு கை. ஏடா மருது, அப்புறம் என்னல தங்கராசு சம்மதம் சொல்லிட்டான்ல. ஐயா, பெரியவங்க கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். ஏற்கனவே வாங்கின கண்ணால கடனை இன்னும் என்னால் அடைக்க முடியல. மறுபடியும் கடன் வாங்க என் உடம்புல தெம்பு இல்லை. ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். நம்ம சொக்காய் கோயிலில் வச்சு தாலியை கட்டி கூட்டிக்கிட்டு போகட்டும். ஏழா மருது, தங்கராசு கையில் கண்ணால் செலவுக்கு பணம் இல்லையில, பூரா செலவு நீதால போட்டுக்கணுமில்ல. பெரியங்க நீங்களே ஒரு முடிவு எடுத்து சொல்கிறீங்க. சரி, கண்ணால செலவு எவ்வளோ ஆனாலும் அதை நானே போட்டுக்கிறேன். அப்புறம் என்ன பேச என்ன இருக்கு? வர சித்திரை மாதம் புதன்கிழமை 25ஆம் தேதி நல்ல நாள், அன்றைக்கா கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஏப்பா எல்லாத்துக்கும் சம்மந்தானா? அப்போ தங்கராசு போயிட்டு வரும்பா. ஏங்க, யாரை கேட்டு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்தீங்க? மஞ்சுவோட மனசுல என்ன இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? ஒன்ன வச்சு பொழைக்க துப்புல 5 பவுன் நகை போட்டீங்க, அதையே தின்னு தொலைஞ்சிட்டான். மறுபடியும் 5 பவுன் கேட்டு வந்தவன் தானே. அவன் கேட்ட கெட்ட கேடுக்கு அவனுக்கு 2 பொண்டாட்டி கேக்குதா? தங்கம், 4 பேர் முன்னால வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கு தவறுனா நல்லா இருக்காது. ஏங்க, அழகம்மா நிம்மதியா இருப்பா, ஆனா மஞ்சு நிம்மதியா இருப்பாளா? இங்க பாருங்க, கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்காதீங்க.
அவ சின்ன புள்ள, படிக்கட்டுங்க. அட மருதுவுக்கு என்ன குறைச்சல்? தோட்டம் துறவு இருக்கு. மஞ்சுவை மனங்கோணாம வச்சுப்பான். மஞ்சுவை கட்டிக்கிட்டா அழகம்மாவுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்கும். அதனால தான் நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடத்த நான் விட மாட்டேன். நாலு பேருக்கு முன்னால வாக்கு கொடுத்துட்டம்மா, அதை மாத்தி பேசுனா நல்லா இருக்காது. ஏங்க, நீங்க வாக்கு கொடுத்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதா? மஞ்சுவோட வாழ்க்கை உங்களுக்கு தெரியலையா? நீங்க மஞ்சு அந்த மருதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்க கையால ஒரு துளி விஷத்தை கொடுத்து நீங்களே கொன்றுங்க அவளைய. ஏத்தாடி பேச எச்சகல நாய. என்ன அடிச்சாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடத்த நான் விட மாட்டேன். துப்பு கட்ட உனக்கெல்லாம் எங்க நல்லது கெட்டது தெரிய போகுது? ஏண்டி நான் துப்பு கட்டவனா? அண்ணே, அண்ணி எதுக்குண்ணே போட்டு அடிச்சிட்டு இருக்க? விடு மஞ்சு, என்னைய அடிக்கிட்டோம். இங்க பாரு, குழந்தை மாதிரி இருக்கிற உன்னைய ரெண்டாம் தரமா அந்த மருதுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்றாரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஓடி உள்ள. அண்ணி, என் கல்யாணத்துல எங்க அண்ணன் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அண்ணி. பாத்தியாடி என் தங்கச்சியே, அண்ணன் சொல்ல தட்ட மாட்டேன்னு அடிச்சு சொல்றா. இதுதாண்டி ரத்த பாசம். அதையும் தான் நானும் சொல்றேன். இப்படி பாசமா இருக்கிறவள பாலங்கலத்துல தள்ள பாக்குறீங்களே, இது பாவம் இல்லையா? அண்ணி, நான் பிறந்ததுலேருந்து என் அப்பா அம்மாவை நான் பார்த்ததே இல்லை அண்ணி. எனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் எல்லாமே இருந்தது என் அண்ணன் தான் அண்ணி. என் அண்ணன் பாலுங்கலத்தில் தள்ளுறதா இருந்தாலும் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு கூட சாகிறதுக்கு தயாராக இருக்கேன் அண்ணி. மஞ்சு, ஏன் பேசாம போற? அன்னைக்கு நடந்தது என்னன்னு தெரியாம போற. நான் சொல்றது கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பேசு மஞ்சு. இங்க பாருங்க, நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம். இனிமேல் நமக்குள்ள எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. மஞ்சு, உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுட்டு பேசணும். இன்னும் என்ன தெரியணும்? அதான் நான் எல்லாமே பார்த்தனே. உன்னோட யோக்கியம் என்னன்ட்டு என் கண்ணு முன்னாடியே பார்த்தல்ல. உன் மேல நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். என் நம்பிக்கை எல்லாத்தையும் இப்படி பாலாக்கிட்டு வந்து நிக்கிறியே. இனிமே உன்கிட்ட நான் பேச விரும்பல. இங்க பாரு, ஒரு பொண்ணு எதையுமே விட்டு கொடுப்பா, ஆனா கட்டின புருஷனை மட்டும் விட்டே கொடுக்க மாட்டா. மஞ்சு, உன் மேல சத்தியமா சொல்றேன் மஞ்சு, நான் எந்த தப்பும் பண்ணல மஞ்சு. நீ தப்பு பண்ணல, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை மனசார நான் நினைச்சனே, அது நான் பண்ண முதல் தப்பு. உனக்கு நான் எந்த துரோகமும் பண்ணாம உன் கூட மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தனே, அது நான் பண்ண ரெண்டாவது தப்பு. மூணாவது தப்பு நடக்கிறதுக்குள்ளேயும் நான் உன்னை விட்டு தூரமா போறதுதான் எனக்கு நல்லது. உலகத்திலே மஞ்சு, உலகத்திலேயே கஷ்டமான கொடுமை எது தெரியுமா? உசுருக்கு உசுரா காதலிச்சவ என்னை மறந்துருன்னு சொல்றது. அந்த வலி வேதனைய எனக்கு கொடுத்துறாத மஞ்சு.
இங்க பாரு, நீ எனக்கு தந்த வழி என்னன்னு உனக்கு தெரியுமா? ஒரு பொண்ணு திருடனை கூட காதலிச்சிடலாம், ஏன் ஒரு அயோக்கியனை கூட காதலிச்சிடலாம், ஏன் ஒரு ஊதாரியை கூட காதலிச்சிடலாம். ஆனா ஒரு பொம்பளை பொறுக்கியை மட்டும் காதலிக்கவே கூடாது. அது அந்த காதலுக்கு அர்த்தமே இல்லை. என்னடி சொன்ன? காதலுங்கிறது புனிதமானதடி. அது உன்ன மாதிரி பொம்பளைக்கெல்லாம் தெரியாது. ஏண்டி காதலுங்கிற பேர்ல ஆம்பளை இப்படி அலைய விடுறீங்க? எப்ப உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சோ அப்பயே காதலுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லடி. கட்டுப்பாடு இல்லாத காதல் காற்றில்லா பலூன் மாதிரி. நான் வரேன். ஐயோ ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க ஆளே இல்லையா? அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையா இப்ப நானாதியா நிக்கிறேனே. ஏல உனக்கு என்னலாங்க பிரச்சனை? ஓட்ட பயில ஒண்ணுக்கு இருந்த மாதிரி உலாய வச்சுட்டு இருக்கிற. எங்கிட்ட சொல்லல, இந்த செம்மடிக்கிட்ட சொன்னா அந்த செம்மணிப்புக்கிட்டே சொன்ன மாதிரி. ஐயா, அந்த மருது பண்ற அநியாயத்துக்கு இருக்குது இந்த ஊர்ல ஆளே இல்லையா? ஏல செம்மட்ட, இங்க என்னடா சத்தம்? ஐயா மகராசா, ஊருக்கே உபதேசம் பண்றீங்களே, உங்க மகன் என்ன வச்சிருக்காரு. என் புருஷனை கொண்டுட்டு என் வாழ்க்கையை கெடுத்து என்ன அனாதையாக்கிட்டு, பாவம் அந்த அழகம்மா அவ கழுத்து தாலி கட்டிட்டு இப்ப அவளை ஒதுக்கிட்டு அந்த மஞ்சுவோட பொண்ண அவன் வாழ்க்கை கெடுக்க பாக்குறான். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா இந்த ஊர்ல? நிறுத்தல, கூறு கட்ட கூமட்ட, யாரை பார்த்தால தப்பா பேசுறவா. இலப்படுத்தாலே குளம்பழுக்காதல என்ற மகன் சுத்த தங்கமல என்ற மகன் மேல அனாவசியமா பழி போட்டீங்கன்னா ஊரு போய் சேர மாட்டேன். நீ பொட்டச்சியா இருக்கிற, பொழைச்சிப்போ. அவசரியா இருந்தா அவனு இவனு கூப்பிடதான் செய்வான். ஆமா மருது உன்னை வச்சிருக்கிறான்னு சொல்றிய, உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? என்ன ஆதாரமா? இந்த செயின் 5 பவுன் மருதோட பொண்டாட்டி அழகமாவுது. பொண்டாட்டிக்கு போட விருப்பலன்னு தான் அவர் எனக்கு போட்டாரு. பாத்துக்கோங்க. அம்மாடி செவந்தி, நீயும் என் தங்கச்சி மாதிரிதாம்மா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உளவாய மூடினாலும் ஊர்வாய மூட முடியாதுமா. அண்ணா இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கண்ணே. உங்க தங்கச்சிய நீங்களே கழுத்தை நினைச்சு கொண்டு போட்டால் கொண்டு போட்டுருங்க. ஆனா அந்த மருதுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கண்ணே. அவன் ரொம்ப மோசமானவனே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கண்ணே. என்னல மருது, என்னல மருதை பத்தி மட்டமா பேசுற? உனக்கு ஏதோ மண்டக்கு குழம்பு போச்சால? மாப்பிள அவ ஏதோ உளற. மாப்பிள அவ உளரல மாமா, உண்மையை தான் சொல்றா. மருதுவுக்கு மஞ்சுவை 2ஆம் தரமா கொடுக்கறதா சொன்னேன். ஆனா இப்போ எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை மாமா. மாப்பிள அவசரப்படாதீங்க, இது 4 பேர் முன்னால சொன்ன வாக்கு. வாக்கு என்ன மாமா வாக்கு? ஒரு பொண்டாட்டியை கட்டி வச்சு வாழ வக்கு இல்லாதவனுக்கு நீங்க வக்காலத்தை வாங்காதீங்க. குடியாரம் கூட கூத்தியா நடத்திடல, ஆனா கூத்தியா வச்சிருக்கிறவனோட குடும்பம் நடத்த முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க மாமா, நான் வரேன். துருத்தனை கண்டா தூரப்பாவன்னு சொன்னமா சொன்னாங்க. ஏல சமட்ட, நீ போய் மருது கூட்டிட்டு வாழ. உண்மை எதுன்னு தெரியாம எதுவும் யாரும் பேசக்கூடாதுல. ஆமா,
என்ன என்னை பற்றி பேச்சு அடிபட்டு இருக்குது? ஏழை எடுபட்ட எச்சக்கல நாயே, இந்த ஈனச்சிறுக்கியை வச்சிருக்கலாமா நீயே? இந்த தாண்டாம்பழத்தை பூரா சொல்லிட்டு இருக்கிறா. இந்த தாண்டாம்பழத்துக்குள்ள என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியல. என் மான மரியாதையெல்லாம் காத்துல பறக்குதுல. இவ சொல்றது உண்மையால? ஏல செவந்தி, ஆமா நீ அப்படியே சொன்ன. சரி, தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு, இனி ஜான் என்ன மூலம் என்ன? ஆமால, இவளை நான் வப்பாட்டி எதை வச்சிருக்கிறேன். இவளை நான் வப்பாட்டியா வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை? ஏல மருது, குடிச்சிட்டு கூத்திய வச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு கொடுத்தது தப்பு. நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு 2ஆம் தரம் வேற கேட்குதா? ஏடா மருது, தங்கராசு உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாடா. இங்க பாருப்பு, அவரு சொன்னா நான் விட்டுருவேனா? எப்ப என் மச்சான் 10 வேத்து முன்னாடி மஞ்சுவை எனக்கு கொடுக்கறன்னு சொன்னாரோ அப்பவே மஞ்சு எனக்கு பாதி பொண்டாட்டி ஆயிட்டா. ஆமா, நான் கூத்தியா வைக்கிறதுக்கும் பொண்ணு கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? உன் இஷ்டத்துக்கெல்லாம் பழிஞ்சு போகிறதுக்கு இந்த 12 பெட்டி கிராமம் பயந்து போகணுமா என்ன? ஏழு என்னெல்லாம் பஞ்சாயத்தான் பஞ்சாயத்து. ஏழு சமட்ட எடுக்கிறத பிச்சை, ஏறுறத பல்லாக்கா? இது என்ற குடும்ப பிரச்சனை. இதுல ஊருக்காரங்களே புடுங்குற வேலையா? உங்க பஞ்சாயத்து எம்பட கால் தூசிக்கு சமடா. ஏலா மருத, மரியாதையா பேசல. ஊருக்கு ஆகாதவன் வீட்டுக்கு அடங்க மாட்டான். ஊருக்கெல்லாம் ஒரு வழினா உனக்கு ஒரு தனி வழியால. எரியறத புடுங்கிட்டா கொதிக்கிறது தன்னால் அடங்கிடும். கஞ்சி ஊத்துறதுக்கு ஆள் இல்லைனால காய்ச்சல் கட்டுறதுக்கு ஆள் இருக்குது. ஏடா மருது, 1000 சண்டு சொல்லி இருந்தாலே இந்த தாண்டாம்பழத்துக்குள்ள நம்மளுக்கு 4 சாய் தனம் வேணும்ல. இங்க பாருப்பு, இந்த சாதி சனம் சொந்தம் பந்தம் இதெல்லாம் கால் தூசிக்கு சமம். நான் மஞ்சுவை தூக்கிட்டு வந்து பச்சை பந்தல் போட்ட 10 வயசுக்கு முன்னாடி அவ கழுத்துல தாலி கட்டல. என்ற பேரு மருது வேலை என்ற அப்பம்மா அடிது அவருக்கு நான் பொறுக்கல்றா. விட போலாம். இங்க பாரு மாயாண்டி, காலாங்காலமா 12 பெட்டி கிராம பஞ்சாயத்து கட்டுப்பட்டு நடக்குது. ஒன்ற மகன் எங்களை எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சிட்டு பேசிட்டு போறான். அதனால உங்க குடும்பத்தை ஊரை விட்ட ஒதுக்கி வைக்கிறோம். உங்க வீட்டில் சோறு தண்ணி நல்லது கெட்டது ஏன் இளவே விழுந்தா கூட யாரும் வர மாட்டான். இது பஞ்சாயத்து முடிவு செஞ்சா செஞ்சதான். ஏடி மஞ்சு, பள்ளி வாயில விழுந்தா தப்பிக்கலாம், பாம்பு வாயில விழுந்தா தப்பிக்க முடியுமா? வாடி வெளிய. ஐயா, உனக்கு என்ன வேணும்? கண்ணே, உங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்டா அது அவ்வளவா நல்லா இருக்காது. போய் உன் குழந்தையால வர சொல்லு. எதா இருந்தாலும் உன் மச்சா கிட்ட பேசிக்கோ. வெளியில போ. ஏண்டி நாய்க்கு தெரியுமாடி தேங்காய் ஆட வரமா? உன்ற புருஷன் 10 வயசுக்கு முன்னாடி கொடுத்த வாக்க தவறிட்டா வாக்கத்த பையன்.
மரியாதையா பேசு, இல்ல மானம் கெட்டு போயிரும். மரியாதையா? உனக்கு என்னடி மரியாதை போட்டு மாட்டுது? மரியாதையா மஞ்சு வர சொல்லு. இப்ப நீ ஒழுங்கா போக போறியா இல்லையா? நீ எல்லாம் என்ன டா போட்டு கூப்பிடுற அளவுக்கு என் நிலைமை கெட்டு போச்சு. நான் சத்திரியில சாவுக்கு பயப்பட மாட்டேன். கண்ணு உரல்ல சிக்கினது உலகிக்கு தப்புமா? பல்லுல அந்த பக்கம் எனக்கு கோவம் வந்தா அடிச்சாலும் அடிச்சு விடுவேன். அட்ரா அட்ரா பார்க்கலாம். இது எனக்கும் மச்சானுக்கு உள்ள பிரச்சனை. நடுவுல நீ யாரு நாய் பேசுறவ? சாணி தட்டவுளுக்கு எதுக்குல சந்தனம் போச்சு. ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பார்க்கணும். வீட்டுல ஆம்பளை இல்லாத நேரத்துல அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கியா? நீ எல்லாம் அழிஞ்சு போயிருவடா. இங்க பாரு, சாமியே வரம் கொடுத்தாலும் பூசாரி வேண்டாங்கிற மாதிரி நான் மஞ்சு விட்டு போக மாட்டேன். எடுபட்ட எச்சக்கால நாய, உனக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடா. என்னடி என்ன அடிக்கிற அளவுக்கு அகமாக முடிச்சோல? மாமா மரியாதையா எங்க அண்ணியை விட்டுருங்க. சி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? இல்ல மஞ்சி, என்ன ஆம்பளையாலன்னு கேட்டுட்டியா? காட்டட்டுமா? ஏண்டி உட்கார்ந்து பேசுனா ஒலையரிசி வேகுமா? சொன்னா கேளு. இங்க பாரு, சொன்னா கேளு, என் பக்கத்துல வராத. அப்புறம் உனக்கு கண்ணே தும்ப வெட்டுன்னு வாழை பிடிப்பின்னு நினைச்சியா? தூள்ற மாடு பொதி சோர்ந்ததாங்க என்ன ஆவன? மஞ்சு நீ உள்ள போ. ஏங்கண்ணே, வன்னிக்கு தான் ஆம்பளை இல்லைன்னு சந்தேகம் வந்துருச்சு. இப்ப உனக்கு வந்துருச்சா? மஞ்சு மஞ்சு நீ உள்ள போ. வாகன்னு நம்ம வீட்டுக்கு போலாம். டேய் மரியாதையா போயிரு. என் புருஷனை மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது நீ உயிரோட போக மாட்ட. இங்க பாரு, வீணா அழகம்மாவை விதவி ஆக்கிறாத. ஏலே இந்த மருது சிங்கம்ல உன்னோட சலசலப்புகளை நான் பயந்து போக மாட்டேன். நீ யானைக்கு கோமலம் கட்ட பாக்குறியா? ஏ மஞ்சு வாடி, நம்ம வீட்டுக்கு போலாம். டேய் மரியாதையா மஞ்சு விட்டு போயிரு, இல்ல உன்னை கொன்னே போட்டுருவேன். ஏண்டி உனக்கு சளி பிடிக்குதா இல்லையா? ஆனா இப்ப சனி பிடிக்க போகுது. கொலைக்கு அஞ்சாதவன் பழிக்க கண்ணு அஞ்ச போறேன் நானு. தள்ளடி அந்த பக்கம்.
இங்க பாருங்கண்ணே, ஆத்தோட போனாலும் நான் ஆகாத வீட்டு பக்கம் போக மாட்டேன். என்னடி உருட்டு கோழி தவிட்டு முழுங்க மாதிரி முழிக்கிறவ? எனக்கு வேணும்னா தான் வெள்ளம், வேண்டான்னா பண்ணல. மஞ்சுவை ஒன்றும் பண்ணிடாத, அவளுங்களை ஒழுங்கா விட்டுடு, இல்ல உன்னை வெட்டியே போட்டுருவேன். வெட்டிடுறியா? வெட்டிடுறியா? நீ வெட்டி பார்க்கலாம். நீ வெட்ட வரைக்கும் நான் பார்த்துட்டு நினைச்சியா? டேய் காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலடி. அம்மாடி, யாருமா மஞ்சுவை இப்படி கொன்னது? என்னங்க, மஞ்சுவை அவன் கெடுக்க பார்த்தாங்க, அவளை காப்பாத்துறதுக்காக அவனை நான் தாங்க கொன்னுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அழாத தங்கம், நடந்தது நடந்துருச்சு. நீ போய் போலீஸ்ல சரணடைஞ்சிரு, மொத்ததை நான் பார்த்துக்கிறேன். சரி பவுனு, எப்படியோ நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம் மாமா, ஆனால் நான் நாகதோஷனுக்குன்னு சொன்னால அதில் சும்மா போய் அவனை ஏமாத்துறதுக்காக அப்படி சொன்னேன். அப்போ என் மேலே தான் நீ ஆசைப்பட்டியா? ஆமாம், உங்களை பார்த்தோன்னே எனக்கு லவ் ஃபீலிங் வந்துருச்சு. சரி பவுனு, அப்படின்னு என்ன ஒரு 2 போட்டு விட்டுருவோம். எனக்கு இதுவரை சிக்கவில்லையே. என்னழகு ரசிக்க என் நெருப்பை அணைக்க இளைஞனும் கிட்டவில்லையே. டெல்லி எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே. பாலில் வீடும் சீனி போல என்னை தந்தேனே. ஆடை ஊறும் ஜாதி பூவின் அங்கம் பார்த்தேனே. அங்கே சொர்க்கம் இல்லை இல்லை இங்கே பார்த்தேனே. சுல்தானே சுல்தானே சுல்தானே
தில்லானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது பள்ளிக்குள்ள வாடி எழுகே கிராமத்தில் தருவேன் வாழ்க்கை சுல்தானே 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 சுல்தானே. ஐயா ஊருக்காரரே, எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன். என் மகன் மருது உயிரோடு இருக்கிறப்போ 1000 அக்குறுமம் செஞ்சிருப்பா. இவன் இப்போ சேர்த்து தெய்வமாயிட்டான். ஊராரும் ஒரு முறையாரு சேர்ந்து தான் என் மகனை அடக்கம் பண்ணணும். ஓ பரவாயில்லையோ நாயம், உங்க குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுதான் வச்சது தான். உங்க குடும்பத்தில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இந்த ஊருக்கார வந்து கலந்துக்க மாட்டாங்கய்யா. இது 10 பேர் பஞ்சாயத்தில் பண்ணி தான் முடிவெடுத்தோம். இளவு இடைஞ்சல் சோற தண்ணியை புழங்கினா கூட இந்த ஊருக்கே ரொம்ப இடைஞ்சல். ஐயா மகராசங்களா, நீங்க எனக்கு காசு பணம் கொடுத்து உதவாட்டு கூட பரவாயில்லைங்க. எனக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாதுங்க. என் புருஷன் 1000 அயோக்கியந்தான், அது இந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க தான் தயவு செய்து அவரை அடக்கம் பண்றதுக்கு உதவி புரியணும். எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலங்க, எனக்கு வேற வழி தெரியல. 1000 தான் இருந்தாலும் அவர் என்னோட தெய்வம். அழகம்மா, உன் புருஷன் உனக்கு சாமியா கூட இருக்கலாம். ஆனா இந்த 12 பட்டி பஞ்சாயத்து மசருக்கு சமமா நினைச்சுவோம். உன் புருஷன் உனக்கு ஒத்தாசையா இருந்தா இந்த ஊர்ல ஒரு பையங்களை மதிக்க மாட்டான். ஐயா, இந்த ஊருக்காரங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் தங்கச்சி வீட்டில் நடந்த இளவுல நான் கலந்துதான் ஆகணும். இதுக்கு இந்த ஊருக்காரங்கெல்லாம் நீங்க தான் உத்தரவு கொடுக்கணும். ஏடா தங்கராசு, நீ என்னடா பேசுற? அவன் இந்த ஊருக்கு கட்டுப்படல, நம்ம சாதி சம்பிரதாயத்துக்கு கட்டுப்படல. ஏன் ஊரே ஒன்று கூடி அவன் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ஒதுக்கி வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஊருக்கெல்லாம் ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயமான? ஐயா, நீங்க 10 பேர் வந்தா வாங்க, பராட்டியும் போங்க. மருதுவை நான் அடக்கம் பண்றேன். வேண்டாண்ணே, வேண்டாம். நான் நல்லா இருக்கணும்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தோட்டு துறவா எல்லாமே வித்து நீ எனக்கு கொடுத்த. நான் நல்லா வாழணும்னு நீ ஆசைப்பட்ட. ஆனா நான் பதவியா தான் இருக்கணும்னு ஓ பொண்டாட்டி ஆசைப்பட்டாளே. ஐயோ அழகம்மா, அண்ணா, ஏன் புருஷன் உடம்புல உன் கை பட்டுச்சுன்னா அது களங்கமாயிடும் அண்ணே, களங்கமாயிடும். அழகம்மா, வார்த்தையால உதைக்காதம்மா. என் புருஷன் 1000 அயோக்கியனா இருக்கலாம். இந்த ஊர் உலகத்தை எல்லாமே தெரியும். அவர் தப்பே செஞ்சிருந்தாலும் அவருக்கு தண்டனை கொடுக்க ஓ பொண்டாட்டி யாருன்னு கேட்டேன். அவ யாரு? ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் எல்லாமேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட என் புருஷனை கொலை பண்ணாலே அவளோட புருஷன் தானே நீ. எனக்கு என் புருஷனை அடக்கம் பண்ண தெரியும். எனக்கு யாரோட தெய்வம் வேண்டாம். போங்க, எல்லாரும் போங்க, போங்க. ஏமா அழகம்மா, எல்லாரையும் போக சொல்லிட்டு இப்போ நாம 2 பேரு
என்ற மகனோட சடங்கு எப்படிமா செய்யறது? மாமா, சாத்திர சடங்குகள் செய்யாம சபத்தை எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த சடங்கு செய்யறவன கூட்டிட்டு வாங்க. சரிம்மா, நான் போய் கூப்பிட்டு பார்க்கணுமா? தாயி, ஊருக்காரர் எல்லாத்தையும் போய் கூப்பிட்டு பார்த்தேன். ஊரு கட்டுப்பாடுன்னு ஒருத்தரும் வர மாட்டேன்ட்டாங்கம்மா. மாமா, அந்த சடங்க எனக்கு நீங்க செய்யுங்க. தாயே, தாலி எடுத்து கொடுத்த கையாலே தாலி அறுக்க சொல்றையே தாயே, என்னால முடியாதம்மா. மாமா, தாய் மாமா இல்லாத பொண்ணுக்கு பெத்த தாய் அந்த குச்சி கட்டுறது இல்லையா? அதே மாதிரிதான் மாமா, எனக்கு ஆபத்துக்கு பாவல. நீங்க அந்த சடங்கை எனக்கு செய்றீங்க. செய்யுங்க மாமா, செய்யுங்க. முத்துமணி பல்லாக்கு முறிந்ததையா ராசா, தட்டூகிளி தொடையழந்து தவிக்குதையா ராசா,
தங்கராசு, தங்கராசு. ஐயா நட்டம் ஐயா, வாங்க ஐயா. இன்னைக்கு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஒரு ரெட்டு நானே ஓடி வந்திருப்பேனே. தங்கராசு, தோட்டம் ஒன்று விலை பேசிட்டேன். 10 லட்சம் கட்டினேன், வட்டிக்கு வாங்கி கட்டியிருக்கேன். நீ சிறுக சிறுக வாங்கினது 10 லட்சம் ஆயிடுச்சு. பணத்தை கொடுத்தா பரவாயில்ல. ஐயா ஒரு 6 மாதம் பொறுத்துக்குங்க, நான் வட்டியோடு சேர்த்து கொடுத்துட்றேன். 6 மாசமா? அது வரைக்கும் என்னால் பொறுக்க முடியாது. ஐயா இப்படி நின்னது நிற்க கழுத்து பிடிச்சா எப்படிங்க? இது அநியாயங்க. தங்கச்சிக்கு நகை பொண்ணு வாங்கினது நியாயம், திருப்பி கேட்டா அநியாயம். அப்படித்தானே? வாங்கின கடனை கொடுக்க வக்கலினாலே வக்கனைய பேச வாய் இருக்கு. இந்த காட்டு பத்திரத்தில் ஒரு கையெழுத்து போடு. ஐயா எங்க பாட்டு முப்பாட்டு பரம்பரை பரம்பரையா சோறு போட்ட பூமிங்க இது. இதை விட்டுட்டு நான் எங்கேங்க போய் பொழைப்பேன்? நான் என்ன 2 நாள்ல பணம் கட்டுறேன்னு சொல்லிட்டேன். நட்டக்கல்லு சாஞ்சாலும் வாய் விட்டு சொல்லு மாறாது. நாக்கே அழிஞ்சாலும் இந்த நாட்டாமையோட வாக்கு அழியாது. ஐயா வேணும்னா 2 நாள்ல வட்டியை கொடுத்துட்றேன். ஒரு வாரத்தில் நான் அசலையும் திருப்பி கொடுத்துட்றேன் ஐயா. ஆனா இந்த பூமியை மட்டும் கேட்காதீங்க ஐயா. ஏன்னா இது நான் கும்பிடுற குலசாமி ஐயா. இந்த பூமியை விட்டுட்டு நான் எங்கெங்க போவேன்? பொழைக்கிறதுன்னு முடிவாயிருச்சு. எப்படி வேணாலும் பொழைக்கலாம். கையெழுத்த போடுறியா இல்ல காசு எண்ணி வைக்கிறியா? இது வரைக்கும் இந்த பூமியில வாழ்ந்தது போது வெளியே போடானே அந்த சொக்கனாச்சியே உத்தரவு போட்டுட்டா. பத்திரத்தை கொண்டாங்க. இனிமே இந்த பூமிக்கு உனக்கு எந்த ஒரு ஒட்டுறவும் இல்ல. ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா. இந்த பூமியை விட்டு விட்டு என்ன போக சொல்லாதீங்க ஐயா. உங்க காலில் வேணாலும் விழற ஐயா. வாழ்க்கை எதுவென்று புரியவில்லை, வாய்விட்டு அழவும் வசதி இல்லை. வெந்த புண்ணில் அல்லவோ வேலும் பாய்ந்தது, விதியால் வந்ததா இல்லை, சதியால் வந்ததே தொல்லை. விதியால் வந்ததா இல்லை, சதியால் வந்ததே தொல்லை. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. நான் பிறந்தது அழுதிடத்தானா, ஏ விதியே சரிதானா? அண்ணா அவர் யாரு? நாட்டாம மாதிரி இருக்கு. ஏன்னா வந்தாரு? அண்ணா ஏன்னா முகமெல்லாம் வாடி போயிருக்கு. ஏதோ கடல்ல கப்பல் கவுந்த மாதிரி இப்படி வாடி போய் நிக்கிறீ என்ன? அம்மாடி கப்பல் கவுந்திருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேம்மா. வாங்கின கடனுக்கு தோட்டத்தை எழுதி கொடுத்துட்டேனம்மா. அண்ணே என்னென்ன சொல்ற? காட்டை எழுதி கொடுத்துட்டியா? என்ன இப்படி பண்ண? அம்மாடி ஒரு மனுஷனுக்கு சோதனை வரலாம், ஆனா எனக்கு சோதனைக்கு மேல சோதனை வந்துகிட்டே இருக்குதம்மா. நான் என்னம்மா செய்வேன்?
நாம் கும்பிட்ட தெய்வம் நம்மளை கை விட்டுருச்சுனே. ஏய் சென்னி, என்னடா சொல்ற? அன்னைக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்கண்ணே. ஐயோ, என் தங்கமும் என்னை விட்டு போயிட்டா, இந்த பூமியும் என்னை விட்டு போயிருச்சு. மஞ்சு, நாம என்னமா செய்யறது? எல்லாம் அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு போல மாணிக்கம். தூங்கட்டும். உங்க அண்ணனுக்காக நம்ம காதலையே உதறி தள்ளிட்டு வந்தவ தானே. இப்ப எதுக்கு என்னங்க கூட்டிட்டு வந்த? உனக்காக எங்க அண்ணனை உதறி தள்ளிட்டு வர சொல்றியா? நீ என்ன உண்மையா காதலிச்சிருந்தா அந்த காதலோட வழி புரியும். உன்ன மாதிரி பொழுதுபோக்கு காதலிச்சவளுக்கெல்லாம் காதலோட வழி எங்க தெரிய போகுது? இங்க பாரு, காதலுங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒண்ணுதான். இங்க பாரு, என்ன மறந்துருன்னு சொல்லிட்டு என் வாயால மட்டும்தான் சொன்னேன். ஆனா நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் எவ்வளோ சித்திரவாதை அனுபவிச்சேன்ட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். காதலுக்காக எங்க அண்ணனை தூக்கி போட்டு வர சொன்னியே, நம்ம காதல் பண்ற விஷயத்த எங்க அண்ணன் கிட்ட நீ ஒரு நாள்னாச்சு இது சொன்னியா? இங்க பார், நம்ம விருப்பப்படுறோன்ட்டு என் அண்ணன்ட்ட நம்ம சொல்லி பார்க்கலாம். அவர் மட்டும் வேணான்னு சொல்லிட்டாருன்னா நான் கட்டின புடவையோட நீ எங்க கூப்பிட்டாலும் உன் பின்னாடி எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு நான் வர தயாரா இருக்கேன். மஞ்சு, உன் கூட வாழணும்னா நான் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கேன். நான் வந்து உங்க அண்ணங்கன பொண்ணு கேட்குறேன். நம்ம 2 பேத்துக்கு நடந்தா கல்யாணம், இல்லைனா கருமாதி. இல்லை மாணிக்கம், நீ கேட்க வேணாம், நானே கேட்குறாரு. வீடு தோட்டம் மாணிக்கம், எங்க அண்ணன் வீடு தோட்டம் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறாரு. அவர்கிட்ட போய் காதல் கல்யாணம் கத்திரிக்கான்னு சொன்னா அவர் உசுரையே விட்டுருவாரு. அக்காவுக்கு ஆயுள் தண்டனைன்னு கேட்ட உடனே அவருக்கு அரை உசுறு போயிருச்சு. அவருக்கு ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லை, அனாதையா நிற்கிறாரு. நீ கேட்க வேணாம் மஞ்சு, நான் கேட்குறேன், வா. இல்லை மாணிக்கம், நானே கேட்குறேன். அண்ணன் அண்ணா எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருக்க? அண்ணா 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 எந்திரிண்ணா. அண்ணா 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 எந்திரிச்சு பாருண்ணா. அண்ணா அண்ணா
புரிஞ்சுக்காம ஒரு தரக்குறவா பேசிட்டேனா? என்ன மன்னிச்சிருடா, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிருடா. அண்ணா, அண்ணா, எங்களுக்கு யாருடா இருக்கா? எங்களுக்கு யாருடா இருக்கா? எங்களுக்கு யாருன்னா துணை இருப்பா? யாருன்னா துணை இருப்பா? அண்ணா, மாணிக்கம், தங்கராசோட ஆயுசு அவ்வளோதான். இனி ஆக வேண்டியதை பார்ப்போம். மஞ்சு, மாணிக்கம், அண்ணி, அண்ணி, அண்ணி எப்படி அண்ணி இருக்கீங்க? அண்ணி எப்படி என்ன இருக்கீங்க? ஏதோ இருக்கேன்ப்பா. என்னங்க, எங்க எங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அக்கா வாங்கக்கா, உங்களுக்கு ஆயுள் தண்டனைன்னு சொன்னாங்க, எப்படிக்கா வந்தீங்க? இல்ல சாமி, காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு என்னோட சேர்த்து 30 பேரை விடுதலை பண்ணிட்டாங்கப்பா. அப்பா எங்க? அக்கா, இன்னைக்கு மாமாவுக்கு வருஷாந்திரம் கும்பிட்றோம், அதனால கடைக்கு போயிருக்காரு. அக்கா, ரொம்ப நாளா உட சொல்லணும் ஒரு ஆசை. நான் பெத்த பிள்ளைக்கு பையன் பேரு தங்கராசு, புள்ள பேரு தங்கன்னு வச்சிருக்குங்க. எல்லாம் உனக்காகவும் மாமாவுக்காகவும் தாங்க. அப்பா வந்துருவாரப்பா? அப்பா பையனை கூட்டிட்டு வர ஸ்கூல் வரைக்கும் போயிருக்காருக்கா. அழகம்மா நல்லா இருக்காளா? அண்ணி, அழகம்மா நல்லா இருக்க அண்ணி. அப்பப்போ வருவா, சின்னவன் பெரியம்மா பெரியம்மான்னு சொல்லி ஓடிடுவா அண்ணி. அவங்க கூடயே தான் இருக்காங்க அண்ணி. மஞ்சு, நீ அக்காட்ட பேசிட்டு நான் படையல் போட போயிட்டு வரேன். இலை வாங்கிட்டு ஏங்க, இலை வாங்கிட்டு வந்துருங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க அண்ணி. அழகம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்க அண்ணி. என்ன மன்னிச்சிருப்பா, அந்த நேரத்துல நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. நீங்க அழாதுங்க அண்ணி. நீங்க அழுதா மட்டும் என் புருஷன் உயிரோட திரும்ப வந்துட போறாரா? வேண்டாம் அண்ணி, எல்லாமே நம்ம வாங்கி வந்த வரம். தங்கம், எப்பமா வந்த? இப்படி இழைச்சி போயிட்டியாம்மா? நான் உன்னை எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்பா, நம்ம நினைக்கிறதுல என்னப்பா இருக்கு? எல்லாம் அந்த சொக்கனாச்சி விருப்பப்படிதான்ப்பா நடக்கும். வாமா தங்கம், இப்போதான் வர்றியாம்மா? ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கும் அழகம்மாவுக்கும் நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இல்லம்மா, நீ செஞ்சது துரோகம் அல்ல, தியாகம்.
என் மகன் மருது உயிரோடு இருந்திருந்தா 1000 அக்கிரமம் செஞ்சிருப்பான். இது அவனை கொண்டது கொலை அல்ல, அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை காப்பாத்திட்டீமா. என் மகன் மருது உயிரோட இறக்கிறது ஒண்ணுதான், இல்லாதது ஒண்ணுதான். தங்கம் வாழாத பிள்ளை தாயாடன்னு சொல்லுவாங்க. நீ இனிமேல் எங்கேயும் போக வேண்டாமா, இந்த அப்பா கூடயே இருந்துருமா. அண்ணி வந்துட்டீங்களா அண்ணி? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணி. மஞ்சு இந்தா படையல் போடு மாமாவுக்கு. மாமா அக்கா மாமா நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவர் இருக்க வரைக்கும் அது நம்மளுக்கு கொடுத்து வைக்காமையே போயிருச்சு. அவர் போனதுக்கு அப்புறமாச்சு அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து காட்டுவோம். இனிமேலாச்சு நம்ம குடும்பம் ஒத்துமையாக வாழட்டும். தங்கராசு 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 மண்ணுக்குள் மறைந்தாலும் நம்ம மனதை விட்டு மறையலை. ஒரு வித மண்ணுக்குள் மறைவதுன்னா அது மீண்டும் முளைப்பதற்கு. இதெல்லாம் நாம் வாங்கி வந்த வரம். எங்கள் நாடகத்தை பொறுத்திருந்து அமைதி காத்து நடத்தி கொடுத்த நீ பேசுகிறேன். அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, அருமை அண்ணன் திரு எல்பிஎஸ் அவர்களுடைய கைவண்ணத்தால் உருவாக்கப்பட்ட மிக பிரமாண்டமான வெற்றி காவியமான வாங்கி வந்த வரம் நீங்களெல்லாம் இப்பொழுது பார்த்து ரசித்தீர்கள்.